வணக்கம் அருமை நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு தரமான ஒரு பிக் பாஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்க சுமால் பாஸை பற்றி தான் பேச போகிறோம். சாப்பாடை விட்டு தள்ளுங்க, அது ஒரு சைடு இருந்தாலும். ஆனால் இன்றைக்கி பிக் பாஸ்க்கு ஈக்குவலாக சுமால் பாஸ்ன்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இது யார் ஆரம்பிச்சிருக்காங்க? நம்ம ஆரஞ்சு மிட்டாய் பிரபா சார் தான் ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலே நல்லா போய்கிட்டு இருக்கு. யூடியூப் சேனல் நேற்று பார்த்தேன், நல்லா வியூஸ் போகுது, நல்லா போயிட்டுருக்கு. அதில் வர்ற கண்டஸ்டன்ட்லாம் நல்லா பெவிலியரானவங்க தான். சாரதாம்மா, கவிதை கோபால், செஞ்சி முத்து, இப்படி நல்லா ஒரு இன்ஸ்டாகிராமில் நல்லா பிரபலமானவங்க தான் அதில் கலந்துக்கிறாங்க. நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுரக்காய் சாம்பாரும் வரகரிசி சோறுந்தேன். ஏன்னா உடம்பு பெருத்து போச்சு, வயிறு பெருத்துனால இனிமேல் டெய்லி வரகரிசி, ஒரு அவிச்ச முட்டை, அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடே. நைட்டு மட்டும் 2 இட்லி நண்பர்களே. அப்புறம் இந்த பிக் பாஸில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா, அடடடா சண்டையும் சச்சரவும், ஒருத்தன் பேசுறது ஒருத்தன் கேட்க மாட்டுது. எல்லோரும் மொத்தமாக பேசி கத்துறாங்க. ஏதோ சூஸுக்கு ஏதோ என்னது சூஸ் தானது, ஏதோ சூஸ் விளையாட்டு போட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அது மக்களுக்கு புரியுறது மாதிரி ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் பேசணும், ஓவர்லாப் ஆகக்கூடாது. இது ஃபுல்லாகவே ஓவர்லாப் ஆகுது. ஒரு லூஸு கண்டென்ட் மாதிரியே போகுது, லூஸு பயிலுக்கு பேசுகிற மாதிரியே போகுது. ஒருத்தையும் கூட பேசுறது புரிய மாட்டுது. இப்படி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த சுமால் பாக்ஸில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் தயாரிக்கிறாங்க உங்களுக்கு. அவங்க ரொம்ப சூப்பராகவும் நேர்த்தியாகவும் அருமையாகவும் போய்கிட்டு இருக்கு சுமால் பாக்ஸு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த குட்டி ஏஞ்சல்லாம் இருக்காங்க, குட்டி ஏஞ்சல், அப்புறம் இன்னும் 2-3 பேர் தெரியலை. பிரபா சார் அருமையாக நடத்திக்கிட்டு வர்றாரு. ஆரஞ்சு மிட்டாய் பிரபா தான் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்காரு. டெய்லி காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உண்மையில் பார்க்குறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க மீசவனே நீங்கள் சுமால் பாஸ் போலையா, நீங்கள் சுமால் பாஸ் போலையாண்டு. கூப்பிட்டா போக நண்பர்களே, கூப்பிடாமல் போகக்கூடாது. அதே மாதிரி தான் நிறைய பேர் பிக் பாஸ் கேட்டீங்க, ஏனே மீசவனே நீங்கள் பிக் பாஸ் போல, பிக் பாஸ் ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. பொட்டாட்டியோட கேட்டா கூப்பிடாமல் எப்படி போகிறது, இது எப்படி இதை ஆடிஷன் பண்ணுறாங்கன்னு தெரில. தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம அடுத்து கலந்துக்கலாம். ஆனால் அங்கே போய் நமக்கு டைம் ஜோறு கிடைக்குமான்னு தெரியல. அதையும் பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இருக்குது. எனக்கு பசி தாங்காது. எனக்கு எப்போயுமே ஒரே ஒரு கெட்ட பழக்கம், பசி தாங்காது. யாருக்கு வச்சாலும் எடுத்து தின்னுவிடுவேன். சாப்பாடு அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு பதிச்சா அடுத்தவங்க சாப்பாடு கூட எடுத்து தின்னு விடுவேன். அதனால் பிக் பாஸ் போனாலும் நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. இன்னும் பசி தாங்காத மனுஷன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கவிதை கோபாலுடைய உண்மையை நேற்று கேட்டு சுமால் பாஸில் கவிதை கோபாலோட வாழ்க்கை வரலாறு கேட்டேன். ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. அதே மாதிரி செஞ்சி முத்தும் பீச்சும் கேட்டேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு சொன்னார் சுமால் பாஸில். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவர் ஒரு வாத்தியாராம். நேற்றத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வாழ்க்கை வரலாறு. இப்படி பிக் பாஸ் மாதிரியே சுமால் பாஸும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து அதுக்கும் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆரஞ்சு மிட்டாய் பிரபா. அவங்க டீமுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல. இன்னும் மென்மேலும் வளர சுமால் பாஸ் இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். பரவாயில்ல, பிக் பாஸ் ஒரு பெரிய கடல். அதுக்கு இணையாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. முடிஞ்சால் நம்மளும் கூட கலந்துக்கிடுவோம் கூப்பிட்டாங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸில் தயவுசெய்து நான் சொல்கிறேன், கத்தாதீங்க. ஏயா கத்துறீங்க? கத்தி 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 ஒன்றும் புரிய மாட்டுது. யார் பேசுகிறது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியலை. ஏன் கத்துறீங்க? அது இந்த சிஸ்டர் பார்வதி சிஸ்டர் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பண்ணுறாங்க அதில். அவங்க அந்த தர்பூசணி போல பேசவே மாட்டாப்புல. எதுக்கு நீ எல்லாம் உள்ளே இருக்க? எனக்கு பிடிச்ச ஆளாருன்னா அதில் பக்ருதீன் தான். அவர் தானே பக்ருதீன் தானே? கமருதீன், சாரி ஐயாப்பா, கமருதீன் நல்லா சூப்பராக அவர் தான் நல்லா நடிக்கிறாப்புல, சண்டை போடுறாப்புல, தெளிவாக பேசுகிறாப்புல. அப்புறம் அரோரா, அவங்க நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் யார் வேறு யாருப்பா,
பேர் தெரிய மாட்டேது எனக்கு அவங்க பேர்லாம். வேற சவர் தெளிவாக இருக்காப்புல. உங்கள் தாடிக்கிற பையன் தானே, கிட்ட மூட்டி விட்டுவிட்டு அவர் நல்லா நீட்டாக நைஸாக இருக்காப்புல. எனக்கு போகிற போக்க பார்த்தா அவர் தான் அடிப்பாப்புல நினைக்கிறேன். தப்பு. இன்னைக்கு சொல்கிறேன் நண்பர்களே, இந்த பிக் பாஸில் நம்ம தர்பூசணி போகலாம். ஒன்று வின்னரு இல்லை ரன்னரு. ஆகலைன்னா என் காதை அறுத்துக்குங்க. ஒன்று வின்னரு இல்லை ரன்னரு. நம்ம தர்பூசணி போகலாம். அதெல்லாம் கிடையாது. நீ நினைக்கிறியா கண்டே தர்பூசணி தாண்டி தெரியுமா? தர்பூசணி வந்து பிக் பாஸ் வெளியே நாமினேஷன் ஆச்சு வச்சுக்க. பிக் பாஸே ஒன்றும் இல்லை, தர்பூசணி வச்சு தான் படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? பாரு, தர்பூசணி, அரோரா இவங்களை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் பேசணும், பேச சொல்லுவாங்கப்பா. அப்புறம் பிக் பாஸ் சாதாரண நினைக்கிறியா? பிக் பாஸ் சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளே போகிறது எல்லாத்தையும் தாண்டித்தே வரணும். என்ன ஓவரில் பார்க்குது பயங்கரமாக. எல்லாரும் பேசுகிறாங்க கச 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 கசண்டு. சண்டை விட்டால் 2 பேர் சண்டை விட்டு 10 பேர் வேடிக்கை வைத்தர மாட்டல. 10 பேர் சண்டை விட்றாங்க. என்ன நடக்குன்னே புரிய மாட்டேன். ஓவரில் பார்க்குது. இந்த மற்ற பிக் பாஸை விட அந்த பிக் பாஸ் ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன். அதாவது ஒரு ஆள் சண்டை போட்டால் 4 பேர் வேடிக்கை வந்து கண்டென்ட் கொடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு புரியும். நீ 10 பேர் சேர்ந்து குத்துறா கையா பையா கையாப்பன்னு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப பிடிக்கிறப்பா. வரகரிசி, பாசி பருப்பை வரகரிசியும் மட்டும் குக்கரில் வச்சு நண்பர்களே கொஞ்சோன்னு சாப்பிட்றேன். இனிமேல் இருந்ததே சாப்பாடு. இனிமேல் கறி, முட்டை, மீன் அது வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அது இந்த பிக் பாஸை பார்த்து ப்ரெஷர் வேறு ஏறுது. முட்டை அது அவிச்ச முட்டை கருவு இந்த வருஷம் பார்த்து திங்க மாட்டேன். வெளில தந்தால் ஒன்றும் கொலஸ்ட்ரால் இல்லை. இனிமேல் என் உடம்பு குறைக்கிற நண்பர்களே. இதுதான் டைட்டு. தொடர்ந்து நம்ம பிக் பாஸை பற்றி எதுக்கு பேசிட்டு வரோம்னா, ஒரு நல்லபடியாக ஒரு கருத்து சொல்ல மாட்டாங்க. சண்டை தான் போட்டு விடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை. அதனால் நான் ஸ்மால் பாக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா இருக்குது. அதுதான் அது இப்படி இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்கள கொஞ்சம் மாற்றி பண்ணணும். ஸ்மால் பாக்ஸ் வந்து இவங்கள மாதிரியே பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒன்று ஸ்மால் பாக்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்டைலை மாற்றி பண்ணுங்கள். நீங்கள் பிக் பாஸ் மாதிரியே பண்ணுறீங்க. அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் உங்கள் மேலே எனக்கு. மற்றபடியே சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க. அப்புறம் இந்த வணக்கம் நான் தான் ஸ்மால் பாஸ் பேசுகிறேன் அப்படி ஸ்மால் பாஸில் பேசுகிற அந்த வாய்ஸ் நல்லாயிருக்கு. எனக்கு இருட்டிப்பாடல நல்லாயிருக்கு. அதுபோல் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள். உங்களை பார்த்து 4 பேர் கற்றுருணும். பிரபா சார், அதுதான் நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள். நான் சொல்ல முடியாது, நானும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, அது இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு நண்பராக. நல்லாயிருக்கு. உங்கள் முயற்சி வெற்றி வர வாழ்த்துக்கள். முடிஞ்சா நம்மளையும் கூப்பிட்டா கலந்துக்கிறோம். ஸ்மால் பாஸில் கூப்பிட்டானா முந்த படத்துல மாதிரி சிங்கப்பூர் மாப்பிள்ள, மலேசியா மாப்பிள்ள, அதுக்கப்புறம் ஹீரோ, அது மாதிரி ஸ்மால் பாஸ், அப்புறம் பிக் பாஸ், அப்படி போவோம். என்ன பண்ணுற நண்பர்களே, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம். வாய்ப்பு கிடைச்சா விடக்கூடாது நண்பர்களே. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஃபைனலாக, எந்த ஷோ நல்லாயிருக்கும் அந்த ஷோ பாருங்கள். எந்த ஷோ நல்லா கண்டென்ட் கொடுங்க அந்த ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஸ்மால் பாஸ் தான் பிக் பாஸாக பயங்கர போட்டியாக தான் இருக்குது. அது இந்த சாரதாமா குண்டமாக பண்ணுற வேலை இருக்குது. அடடாடே அப்பா, இங்கிட்ட ஓடுது அங்கிட்ட ஓடுது அந்த உடம்பு வச்சுக்கிட்டு. அவன் ஜெஞ்சி முத்து திரும்ப ஒல்லியாக இருக்கான். அவன் பண்ணுற ஆளும்பு பெரிய ஆளும்பாக இருக்குது. இந்த கவிதை கோபால் அங்கேயும் சோறு இருக்கிறேன் என்ன மாதிரியே இருக்கிறேன். அவனை அட பாவியல ஆரஞ்சு மிட்டாய் பிரவாசா ஸ்மால் பாஸில் சோறுக்கு ஆக்கி போடுங்க அவனுக்கு, கவிதை கோபாலுக்கு. அங்கே பிக் பாஸில் உண்மையிலே தர்பூசணி வயிறு தண்ணி போல் உடஞ்சிருச்சு, ஒல்லியாகி போச்சு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சாதாரண விமர்சனம் தான் பண்ணோம். பைசன் படத்துக்கு நேற்று போனேன். பட விமர்சனத்தை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.
இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகும் பைசன் படம் எப்படின்னு அடுத்த வீடியோவில் தரமான ஒரு பதிவு அறிக்கை வரேன் போல. இந்த நாள் இணைய நாளாமையா எல்லா வளையணும் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா செருப்பு கட்டு 2 அடி அடிச்சு நீங்கள் போயிட்டே இருங்க. ஏன் வேலையை நான் பார்க்குறேன், உங்களை நீங்கள் பாருங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை விடுவது மதுரை மீசம் பண்ணி நன்றி கூறி விடைபெறுக்க முடியல. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்கன்னு சொல்லி விடுவே. நன்றி வணக்கம்.